ஏபிஜே அப்துல் கலாம் மிக வறுமையை வாடினார். ராமேஸ்வரத்தை தாண்டி அவர் அடுத்த இடத்துக்கு போக முடியல. படிக்கணும், பணம் கட்டணும். அந்த மூத்த சகோதரி அழகா சொன்னுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படா சகோதரா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கையில இருக்கிற வளையலை சேர்த்து வைத்த வளைகளை உனக்கு அடமானம் வைத்து பணமாக தருகிறேன், நீ படித்து பட்டதாரின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு அழகான தங்க மகன் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய மேதையாக விளங்குகிறார் என்று சொன்னால் சகோதரனுடைய தேகம் தானே உங்களுக்கு பெருசு. அது மட்டுமா, இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த ஊக்கத்தையும் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தது சுதாமூர்த்தி என்ற மனைவிதான் சொல்றாங்க. அந்த சுதாமூர்த்தி என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நான் என் வீட்டுக்காரருக்காக 10,000 கொடுத்தேன், எனக்கு அழகான வாழ்க்கையை அன்பான வாழ்க்கையை கொடுத்தது அந்த நாராயணமூர்த்தி என் கணவர் தான் சொல்றாங்களே. இதை விட என்ன சார் உங்களுக்கு சிறப்பு இருக்க வேண்டும் சார்? பணங்காசு இல்லைன்னா என்ன சொல்றாங்க, ஏழைன்னு சொல்றாங்க. ஏழையும் ஒரு நாள் பணக்காரர் ஆகலாம் சார், ஆனா உறவுகள் இல்லை என்று சொன்னால் அனாதைன்னு சொல்றாங்களே. இது எப்படி சார் தாங்கிக் கொள்ள முடியும்?